வெல்கம் டு மைதிலிஸ் கிச்சன். இப்போ கொத்தமல்லி சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கான பொருட்கள்லாம்: 1 கப் தேங்காய், 5 பச்சை மிளகா, 3 தக்காளி, பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு கொத்தமல்லி. வானொலி அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, பச்சை மிளகா வெடிக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், மேலே துளியோண்டு கீறிக்கணும். கீறிண்டு இந்த 5 பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கணும். தக்காளியை குட்டி குட்டியாக 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி அதில் போட்டுடணும். போட்டு நல்லா தோலி சுருங்கட்டும். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து 2 நிமிஷம் பார்த்தா நல்லா வதக்கிடும். அப்போ 1 ஸ்பூன் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அந்த தக்காளி வதக ஈஸியாக இருக்கும். அப்புறமா எடுத்து நீங்கள் கொத்தமல்லியை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் தேங்காயும் போட்டுடணும். அதுலேயே தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாத்தையும் 2மே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன். அது இந்த தக்காளியில் ஒரு கடுப்பு இருக்கும், அதை எடுக்கிறதுக்காக ஒரு துண்டு புளி. வெல்லம் எங்கள் ஆற்றுல நாங்கள் போடுவோம், அதை நான் எல்லாத்துக்குமே போடுவேன். அதனால் துளியோண்டு வெல்லம் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டேன். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து, ஒரு வரமிளகாயும் போட்டு கருவேப்பிலை தாளித்து கொட்டினா சட்னி ரெடி.